நான் யார்? யாரு? நான் எப்பேற்பட்டவர்? என் பெயரை ஏற்றால் மேலே 7 கீழே 7 படியாத பிள்ளை படுக்காதம் படியாதம் குட்டுகிறது கொடுத்தா அடிமே அடி வைக்கா எந்த சேனல்னா அப்படி டேய் மேலே 7 உலகம் கீழே 7 உலகம் நான் சொல்ற மாதிரி சொல்லுவியா? ஒண்ணுடன் ஒண்ணு கூட சொல்ல முடியாது. ஒண்ணு சொல்றேன். அப்புறம் வாய்மண்டலம் வர்ணமண்டலம் சூரியமண்டலம் குபேரமண்டலம் சந்திரமண்டலம் மேகமண்டலம் சொல்லு. இது எந்த படத்துல வாசனம்? என்னது? சொன்னீங்க. வேஷம் தர்பார் பண்ணுமா? டேய் கரெக்ட்டா பேசுற. சொல்றா. வாய்மண்டலம் ஒண்ணுமே புரியலையே. நீங்க சொன்னது பொறுமையாக வீட்டு போய் கம்ப்யூட்டர் படிச்சு காட்டியா? போன்லயே எப்படி நடி பண்ற சொல்லுங்க. வாயுமண்டலம் வாயுமண்டலம் வர்ணமண்டலம் சூரியமண்டலம் சந்திரமண்டலம் மேகமண்டலம் சந்திரமண்டலம் ஆமாண்டா சரிடா. அப்படி மேலே 7 கீழே வெட்டி போடுவேன். போட்டுருவா வெயிட் இருந்தா போட்டுறது கீழே வெட்டி போடுவேன். அது சாமி விட்டுறேன். என்னது மசிரையா? கீழே 7 உலகம் அதல எதுல நான் அதெல்லாம் இவன் எதெல்லாம் லோகத்தின் பெயர் ரோகத்தின் பெயர் அதல அதன சுதல சூத்திர சூத்தலையா சுத சூத்தலையா? நீங்க அடிக்கடிக்கு பொறுக்குன்னு குத்து வருது. சுதல தராதால கருதல ஆறு தருகிற மகாசாகரம் தான் வந்தாது. ஆமா அது தராதல கராதல மகாதல மகாதல அஜித் சரி மகாதல மகாதல பாதாள பாதாள ராயதல ராஜதல மத்தீபம் மத்தீபம் இப்படி கீழே ஏறணும். கரெக்ட்டா தெரிஞ்சுட்ட. ஈரேழு மகனாரத்திலே வாழ்ந்தரக்கூடிய தேவாதாரங்களும் இன்னார் சிவார்களும் கண்டார் ஆண்டிகள் சத்தவத்தி ஆதாரங்கள் யாவட்டவர்களும் என் பெயரை கேட்டால் கை கட்டி வாய் வதைத்து கரம் கூப்பி சிற தாழ்த்தி மகான பாவா 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 மகான பாவா. நான் ஒரு தாடி சொன்னேன், நீ என்ன 3 4 தாடி சொல்றேன். என் பெயர் பலசாலி எரியாண்டா சொல்றேன். அப்படி பலசாலி எரியாண்டா சூரன் இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்தார்களே என் தாயந்தையா அப்பா அம்மா
முடியா? சொந்தம் என் மண்டை முடிடா. இந்த மண்டை முடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். என் மண்டை முடி நீ எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. நான் பார்த்துருக்கிறேன். அப்ப எங்கடா பார்த்துருக்கிறேன்? வாங்க டெண்டருக்கு வந்து நில்லுங்க. வந்துட்டேன். எங்க பாட்டிக்கு 5 ஆம்பளை பசங்க. சரி, 5 ஆம்பளை பசங்கல ஒருத்தர் கூட பையனே பிறக்கிறாங்க. எல்லாம் பொட்டை பிடிக்கிறே பிறந்துட்டு இருந்துச்சு. சரி, எங்க சித்தப்ப பெரிய பொண்ணுக்கு, எங்க அப்பனுக்கு நான் மட்டும் பேர உடனே ஒன்று பிறந்தேன். சரி, எங்க பாட்டி செத்து போயிட்டான். செத்த உடனே நெய் பந்தம் பிடிப்பாங்கல்ல, அதனால எங்க பாட்டி கொண்டு வந்து குளிப்பாட்டுறதுக்கு 5 குடம் தண்ணி கொண்டு வந்து வச்சு, சரி, கட்டில் மேல படுக்க போட்டு அங்க பெரட்ட இங்க பெரட்ட அப்படி போட இப்படி போட ஆளு கட்டி இருப்பாங்கல்ல, அது எங்க பஞ்சு போன கவுராட்டம் இருக்குது. அந்த கவுரு என்ன பண்ணுது, இப்படி கட்டியது கவுரு பட்டக்கு இப்படி வந்துச்சு. வந்த உடனே நல்லா பெரும் பந்தமா கையில கொடுத்துருந்தாங்க. பெரிய பந்தமா ஒரே பேரை மெய் பந்தம் பெருசா தான் முடிக்கணுமே அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த காலு கட்டு அவந்த உடனே எனக்கு கவுக்குன்னு பயம் வந்துருச்சு. கவுக்குன்னு? சரி சரி, அப்பா கறிகுறி கூடாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பந்தத்தை என்ன பண்ணேன், அதுலயே சொல்லி அப்படியே அப்படி சேர்த்து போயிட்டோம். இந்த மண்டை முடியை பார்த்தா மண்டை முடியும். சரி, இந்த மண்டை முடியை பார்த்தா எங்க பாட்டி பேக்குது. கத்தி கால் பண்ண போட்டுருவேன். கொண்டை முடி தலை போட்டுக்கிட்டுறா. மூட்டை பொறுத்த முடியுப்பா. நானேதான் நானேதான். போடு முழுவ கூடாது. மண்டமாக லாரி லாரி என்று பஸ் பஸ் என்று டெம்பு டெம்பு என்று உங்க பாடா மகனே ஆறாரோ ஐயாரோ என்று தூராரா தூரி என்று உங்களை பெற்றெடுத்தார்களே. அப்பா அம்மா யாருங்க, அண்ணன் தம்பி யாருங்க, ஒவ்வொன்றா சொல்லுங்க. என் தாய் அம்மா பஞ்சபூதங்கள் 5. பஞ்சபூதங்கள் 5 என்னன்னா என்னென்ன? ஆகாயம், ஆகாயம், பூமி, பூமி, காற்று, காற்று, நீர், நீர், நெருப்பு, நெருப்பு. இந்த 5 பஞ்சபூதங்கள் என் தாய் அக்னி தேவி. தந்தை அக்னி தேவி என்றால் நெருப்பு. என் தந்தையாரியா ஏனை முதல் எறும்பு கடைசி 84 படியலக்காரை கத்தா அந்த பரமேஸ்வரன் எனக்கு தந்தையாகும். நாங்க பைத்தியக்காரனா என்ன சொல்லுங்க? நீங்க அகோர ரூபத்துல இருக்கிறீங்க. ஆமா, நீங்க ஒரு அரக்கை. சிவபெருமான் அவர் தேவன். ஆமா, அக்னி தேவி. ஆமா, இருவருக்கு நீ எப்படி மகனா பிறந்திருக்க முடியும்? ஓஹோ, நானோ அசூர வடிவம், மூர்க்கதான முட்டாளவனம். தேவருக்கு எப்படி மகனா? தேவருக்கு எப்படி மகனா பிறந்தேன்? பார்வதி பரமசிவனும் எங்கே வந்தார்கள்? எங்க வந்தா? எந்த வனத்தை தேடி வந்தா? என்ன வந்தா? இங்க பாரு. பார்வதி பரமசிவனும் பாரதி எழுத்த சொன்னாராம். என்னவென்று? பரமசிவன் கண்ணே கண்ணே ஞான மத எறும்பு கடைசி 84 வேதங்களுக்கும் நான் படிகளக்க போறேன் அப்படின்னு சொல்ல பார்வதி சொன்னாராம். எப்படி சுவாமி படிகளகன்னு சொல்றீங்கல்ல,
அந்த படி எப்படி அளக்குறீங்க? எப்படி அளக்குறீங்க? நான் கண்ணார பார்க்கணும். பார்க்கணும். நானும் வரேன்னு சொல்ல பரமசிவன் சொல்றாரு, எப்படி ஜாதியிலே பெண் பிள்ளை நான் போகும் வழி கல்முள் காணவும் கரண்ட் கூட இருக்கும். ஆமா என்னோட வரமாட்டேன் நாங்க அந்த வார்த்தை கேளாமல் பாதி வரேன்னு சொல்ல அந்த பரமசிவன் கேட்டுவாங்க. அப்ப பார்வதி பார்வதி அந்த ஈஸ்வரன் வார்த்தை கேளாமல் நானும் தான் கூட வருவேன், நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லும் போது போக வெளியே கல்முள் காலகத்தில் பார்வதியால் நடக்க முடியல. பார்த்தால் பரமசிவன் எப்படி? நான் அப்பவே சொன்னேன் நீ வரமாட்டோன்னு, போனால் போகட்டும். இதோ நிகண்டகிரி மலை, எப்படி நிகண்டகிரி மலை, இந்த நிகண்டகிரி மலையிலே பெருந்து ஆலமரம் பக்கத்தால வட்டப்பாறை அரியாள் குளக்கரை, இந்த குளக்கரை நீர் எழுந்து விட்டு இந்த ஆழமா வச்ச நிழல்ல அமர்ந்துரு, படி அளந்து விட்டு போகும்போது உன்னை கைரக கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு படியலுக்கு போனால் பரமசிவன். அந்த நேரத்தில் பார்வதி சந்தித்தது யார்? நாரத மகாமுனிவர் சந்தித்தார். பாட்டி தாத்தா எங்க? தாத்தா படியலுக்கு போறாங்க. படியலுக்கு தாத்தா போறாங்க. அரைப்படி அளக்குறாங்களா இல்ல முக்காபடி அளக்குறாங்களா? எல்லா ஜீவனும் படியாக சொல்றாங்களே, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏனாரதா தாத்தா அதான் படி அளக்குறன்னு அதாவது கங்கையில வைத்திருக்காரு கங்காபாணி சிரத்துல அந்த கங்காபாணி கஞ்சாவை போட்டுட்டு தாத்தா உல்லாசமா திரிகிறாரு. இது அதாவது தாத்தா படி இறக்கிறா இல்லையான்னு சோதி பார்க்கணும் அப்படின்னு சிமனியற்ற டப்பாக்குள்ள பாரதிகாரம் தான் நாரதை ஒரு கட்டாரை பிடிச்சு இதை அடைச்சு வை. இதுக்கு திறவாய்வு இருக்குதா? திறப்பு இல்ல. இது உள்ளகிறது கட்டெரும்பு. இந்த பரமசிவன் எப்படி தாத்தா படி இழப்பாரு அப்படின்னு ஒரு டப்பாக்குள்ள ஒரு கட்டெரும்போடு மூடி வச்சிட்டாங்க. பரமசிவன் படி அளவு வந்தாரு எங்க நிகழ்கிரிக்கு வரும்போது பர்வதா பாப்பா இல்ல